ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக. ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் ஷேடோஸ் இணையத்தின் மூலமாக இணைவோம் வாருங்கள். இன்றைய சிந்தனையாக வினைகடல் தீர வழிகள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். இப்போ இறைநிலை என்று சொல்லும் பொழுது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது என்று கூறுகிறோம். அது ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய நாம் 5 புலன் வழியாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தின் வழியாகத்தான் நம் செயல்கள் எண்ணங்கள் பதிவாகி அது அறிவாட்சி தரத்தில் இருப்பு கட்டி விடுகின்றது. அப்போ அது தக்க காலத்தில் தக்க நேரத்தில் விளைவுகளையும் தருகின்றது. அறிவாட்சி தரம் என்று சொல்லக்கூடிய அந்த கருமையத்திலே பதிவாகி விடுகின்றது. தக்க காலத்தில் இடம் பொருள் காலத்திற்கு தகுந்தவாறு நபருக்கு தகுந்தவாறு நன்மையாகவோ தீமையோ நமக்கு விளைவிக்கின்றது. மனிதனாக பிறந்த நாம் இதை உணர்ந்து தீய செயல்களை நாம் உணர்ந்து மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பட்சத்திலே, அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய செயல்கள் இருக்கும். எல்லோருக்குமே ஒரு தீய செயல் அதை திருத்தி கொள்ளணும். அந்த திருத்தி கொள்ள வேண்டிய அந்த மனப்பக்குவம் நம்மள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நமக்கு நன்மை உண்டாகும். அது திருத்தி கொள்ளாமல் செய்யக்கூடிய தவறுகளை மேலும் மேலும் செய்து செய்து அதனால் என்னத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா துன்பத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கணும். இதை தான் திருமூலர் என்ன சொல்கிறாரு, திணைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் வேற்றுமையாமே. விளைக்கும் தவம் அறம் வேற்றுமையாமே அப்படிங்கிறார். தவமும் அறமுமே நம்மளை காப்பாற்றும். அப்போ ஒவ்வொருவரும் வினைக்கடலாகத்தான் நம்ம வந்திருக்கின்றோம். அப்போ இதுவரை நம்ம செய்த செயல்கள் உள்ள தொகுப்புத்தான் மனிதன். எத்தனை பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் இந்த பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாம் நின்று இத்தாவர சங்கமத்துக்குள் எல்லா பிழைப்பும் பிழைத்து இழைத்தேன் என்கின்றார் மாணிக்கவாசகர். அப்படி இந்த எல்லா பிறப்பும் பிறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருமையத்திலே நல்ல வினைகளும் இருக்கின்றன, தீய வினைகளும் இருக்கின்றன. இப்போ கடல் என்ற நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வினை சுமை இருக்கு இல்லைங்களா, கடல். அந்த கடல் என்ற வினை சுமையை போக்கிக் கொள்வதற்கு நம்ம வாழ்க்கை என்ற தோணியிலே பயணம் செய்கின்றோம். வாழ்க்கை என்ற தோணியிலே பயணம் செய்யும் பொழுது முழுமையடைகிறோமா என்றால் நடுவிலேயே நம்ம அதை சோர்வடைந்து விடுகின்றோம். இதை தான் திருமூலர் சொல்கிறார், இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. நம்ம உற்சாகம் பெறுவதற்கு 2 வழி இருக்குது அப்படிங்கிறார். ஒன்று இறையை உணர்தல், தவம் அறம் வேற்றுமையாமைங்கிறார். தவமும் அறமும், தவம் என்று சொல்லும் பொழுது இறையை உணர்தல், இறையை உணரும் பொழுது நன்றி உணர்வு, ஈகை குணம், அங்கே அன்பும் கருணையுமே மிகுதியாக இருக்கின்றன. அந்த இறையை உணர்வதற்கு தவத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். அறம் என்று சொல்லும் பொழுது ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லக்கூடிய கொடுத்து உதவுதல், அன்பும் கருணையோடு இருத்தல், கடமைகளை முறையாக செய்தல், ஒழுக்கத்தோடு வாழுதல், இப்படி நடைமுறையை நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது அங்கே நமக்கு நன்மையே விளைகின்றது. அப்போ ஜீவகாந்த சக்தி அந்த அகதவம் செய்யும் பொழுது அங்கே தூய்மை பெறுகிறது, மேன்மை அடைகிறது. அப்போ அகதவம் செய்ய செய்ய அறிவாட்சி தரம் கூடுகிறது. அறிவாட்சி தரம் கூடும் பொழுது நம் வாழ்க்கை முறையும் நல்ல முறையாக செயல்படுகிறது. இதனால் நம் சந்ததிகளையும் நமக்கு நல்ல பழக்கத்திலே வளர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அறிவாட்சி தரம் கூடி இருக்கும் பட்சத்திலே நாமும் நன்றாக வாழ்ந்து நம் பிள்ளைகளையும் மேன்மையடை செய்து அவர்களுடைய எதிர்காலமும் நல்ல எதிர்காலமாக அவர்களுக்கு அமைத்து கொடுத்து இந்த வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழ வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த தவமும் அறமும்.
ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நம்மளே நாமே உள்ளார நம்மளை கவனிக்கணும். தவம் செய்யணும். அங்கே என்ன இருக்கணும்? அங்கே அன்பும் கருணையுமா இருக்கணும். அதுதான் இறை உணர்வு. அதுதான் ஜீவகாருண்யம். நம்ம கடமையை இன்றைக்கி சரிவர செய்துமா என்று அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அகத்தை ஆய்வு செய்ய செய்ய நம்மளுடைய வினை கடல் நமக்கு தேவையற்ற எண்ணங்கள், அதாவது நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய தீய செயல்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்ல முறையிலே நாமும் வாழ்ந்து நம் சந்ததிகளையும் நன்றாக வாழ வைக்க முடியும் என்பதற்கு வினைகடல் தீர வழிகள் 2 அறமும் தவமும் அறமும் வேற்றுமையாமே என்று கூறி நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நன்றி.